Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் போக்குவரத்து விதிகளை காற்றில் பறக்கவிட்டு ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 சிறுவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். பள்ளிப்பாளையம் 4 ரோடு சாலையில் ஆபத்தை உணராமல் 4 சிறுவர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் வலம் வந்தனர். இது அப்பகுதியில் இருந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் மெத்தனம் மற்றும் முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் இதுபோன்ற ஆபத்தான பயணங்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவரில் மோதிய விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். திருத்துறைப்பூண்டி நோக்கி சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதியதில் ஓட்டுநர் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திறனற்ற போக்குவரத்து துறை அதிகாரிகளால் அரசு பேருந்துகள் அடிக்கடி விபத்துகளில் சிக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சேலம் மாவட்டத்தில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் கல் உடைக்க அனுமதி தர வேண்டி ஆட்சியர் அலுவலகத்தில் போயர் சமுதாய பேரவை சங்கத்தினர் மனு அளித்தனர். விவசாய நிலத்தை சீர்படுத்தல், கிணறு வெட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு அரசு நிலம் மற்றும் புறம்போக்கு நிலங்களில் பாறைகள் உடைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் அரசு நிலத்தில் போயர் இன மக்களுக்கு கல் உடைக்க அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் கல் உடைக்க அனுமதி தர வலியுறுத்தி போயர் சமுதாய பேரவை சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்தனர். கோவையில் புதிய டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சூலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் இணைந்து பொதுமக்கள் ஆட்சியருடன் மனு அளித்தனர். கருமத்தப்பட்டி சோமனூர் சாலை அருகே புதிதாக மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சூலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி தலைமையில் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி, இப்பகுதியில் ஏற்கனவே 3க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் உள்ளதாகவும் மேலும் ஒரு டாஸ்மாக் கடை அமைக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் கோரிக்கையை புறக்கணித்தால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரித்தார். நகராட்சியை மட்டும் கிட்டத்தட்ட 3 கடைகள் ஒரே பகுதியிலே திறந்திருக்கிறாங்க. அது மக்கள் என்ற கோரிக்கையை என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது மாவட்ட ஆட்சியருடைய கவனத்தை கொண்டு செல்கின்றோம். உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது மீண்டும் வீதிக்கு வந்து நாங்கள் போராடக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கக்கூடாது என்பதை நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.